ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் வ்ளாக். இந்த லீவில் எங்கே ட்ரிப் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோட் ட்ரிப். நம்ம கார்லேயே லாங் ட்ரைவ் நம்ம போக போகிறோம். நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பைபாஸில் தாங்க நாங்கள் போகிறோம். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அக்கா கடை இருந்துச்சு. அங்கே வந்து சூடாக இட்லியும் சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த சில்லுன்னு காற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். சரி சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு. ஸோ எங்கள் அம்மாவும் தம்பியும் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ இது தாங்க ரோட் பைபாஸ். நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 டோலுக்கு நாங்கள் பே பண்ணிட்டு போனோம். மொத்தம் 400 ஆச்சு 2 டோலுக்கும் சேர்த்து. நாங்கள் வரும்போது வேறு வழியாக வந்ததுனால வித்தவுட் டோலில் தாங்க வந்தோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பைபாஸ் ரோடு வந்து ரொம்பவே 3-வே ரோடு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது. நல்லா ஓட்டலாம், ஃப்ரீயாக ஓட்டலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்லாவும் இருக்குது. மேக்ஸிமம் அந்த ட்ரக்கு, அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரக்ஸ் தாங்க நிறையா இந்த சைடு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் தாங்க இருக்குது வேலூர் கோல்டன் டெம்பிள். அங்கே போய் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். ஸோ இது வந்து வேலூர் போகிற வழி பார்த்திங்கன்னா சைடு 2 சைடுமே நல்ல மரம், அடர்த்தியான ஒரு மரம். அது எல்லாமே புளியா மரம் தான். ஆனால் அழகாக இருக்குது. எட்டக்கேந்து பார்க்கும்போது பாருங்களேன், ஒரு கேவுக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருந்துச்சு, அழகாக இருக்குது பார்க்கவே. நம்ம வேலூர் கிட்ட கோல்டன் டெம்பிள் கிட்ட நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ அந்த டேர்னிங் வரப்போகுது. ஸோ இது தாங்க அது கோல்டன் டெம்பிள். நான் உங்களுக்கு பிக்சராக வந்து ஷோ பண்ணுறேன். அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. அதனால் இப்படி தாங்க இருக்கும். இது ஆர்ச் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். ஆனால் ஒரு ஸ்டார் வடிவத்தில் இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிச்சமாக அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டார் வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து நான் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் சாமி கும்பிட சொல்லிட்டாங்க. எவ்ரி டைம் வந்தாலே 2.5 மணி நேரம் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வர வழி ஃபுல்லாக மலைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செழுமையாக மலை அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த டோலுக்கு நாங்கள் பே பண்ணிட்டோம். இது வந்து ஃபாஸ்ட்ராகில் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்ததுனால பே பண்ணிவிட்டு அப்படி கிளம்பியாச்சு. நாங்கள் வேலூர் வழியாக தாங்க போகிறோம். நாங்கள் வந்து ஆந்திரா அந்த சைடு இன்னொரு ரூட் இருக்குது, அதில் போல் நாங்கள் வேலூர், ஹோசூர், கிருஷ்ணகிரி அந்த ரூட் வழியாக தாங்க நம்ம போகிறோம். ஸோ அடுத்த டோலும் வந்துருச்சு, நேஷ்னல் ஹைவே டோலு. ஸோ நம்ம கிருஷ்ணகிரிக்கிட்ட இருக்கோம். ஸோ இதுக்கும் இந்த டோலுக்கும் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகும்போது நீங்கள் ஃபாஸ்டாகில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம காசு கொடுத்து அதுக்கு டைம் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம அழகாக பண்ணிக்கலாம். அப்புறம் கிருஷ்ணகிரிக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். குட்டி தூங்கிட்டு இருந்ததுனால ஈவினிங்காக 4 மணி போல் சாப்பிட்டான். அங்கே வந்து நூடுல்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது பெங்களூர் கிட்டே. ஸோ நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபீனெக்ஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபீனெக்ஸ் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிளுக்கு தான், இஸ்கான் டெம்பிளுக்கு நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுதான் மெஜஸ்டிக்லேருந்து நம்ம இஸ்கான் டெம்பிள் போக போகிறோம். ஸோ உள்ளே என்ட்ராகிற வழி இது தான். இஸ்கான் டெம்பிள் மோஸ்ட்லி கிருஷ்ணர் கோயில் இல்லையா, அதனால ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நிறையாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பிலாம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டைம் நிறைய கூட்டம் இல்லை. இது ரொம்ப அழகாக அந்த கோயிலை வந்து வர்ணித்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ அங்கே முன்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோம். இதுதாங்க அதோட கோபுரம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ராகும்போது சைட்லாம் பார்த்திங்கன்னா வாழை மரம், அந்த பூ மாலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே.
சாமியும் ரொம்ப அலங்கரிச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்றதுனால நான் எதுவுமே அவ்வளோவா எடுக்கலை. இது கோயிலை விட்டு வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு வேறு வழி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். நிறைய லட்டு, ஸ்வீட்ஸ் ஐட்டம், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிலை, கிருஷ்ண சிலை, அப்புறம் கோமாதா அது மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக நம்மளை சுற்றி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா மோத்தி லட்டு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, வீகன் கேக் இதெல்லாமே வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஸோ வரும்போது இந்த மாதிரி உட்டன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது வழியாக தாங்க கீழே இறங்கணும் கோயிலுக்கு. ஸோ அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பேலஸ். ஸோ பெங்களூர் பேலஸ் போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு வெட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து பெங்களூர் பேலஸை சுற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 240 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம காரை அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபோனுக்கு அலௌட் கிடையாது, கேமரா அலௌட் கிடையாது. ஸோ நம்ம உள்ளே சுற்றி பார்க்கும் போது ஒரு ஹெட்செட் மாதிரி, ஃபோன் ஹெட்செட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் எந்த இடத்துல நிற்கிறோமோ அந்த இடத்துல உள்ள ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரண்மனை விட்டு வெளில வந்து ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுதாங்க ஃபுல் வியூ. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபுல்லாக பெரிய ஒரு கார்டன். அந்த கார்டனை பராமரித்த அந்த கார்டனரோட சிலையும் இருந்துச்சு. அவங்களோட சிலையுமே வச்சுருக்காங்க. ஸோ வரும்போது ஒரு கடையில் பார்த்தேன், இது என்னது, இது ஒரு மாதிரி பஃப் மாதிரி வச்சுருக்காங்கன்னா உள்ளே வந்து பால்கோவா வச்சது. எல்லோ கலரில் இருக்குது, உள்ள ஸ்டஃபிங் வந்து பால்கோவா. ஸோ ஒயிட் கலரில் இருக்குது தேங்காய். அதை மட்டும் போட்டு வச்சு ஒரு இது இருக்காங்க. ஒரு பீஸ் கூட தருவாங்க. ஒரு பீஸ் வந்து 20 ரூபான்ற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ மதியானம் சாப்பிடவும் இல்லை. சரின்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியானால தேவையானதை மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஷூஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வரும்போது தான் பார்த்தா வித் அண்ட் சவுதா. இது வந்து நிறைய மூவிஸில் நம்ம பார்த்துருக்கோம். நான் இப்போ வந்து நேரில் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பெங்களூரில் நான் அஃபிஷியலாக தான் வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி டூரிஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே பெங்களூர் வந்து பார்க்குறேன். இந்த சட்டசபையை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்துட்டேன். இந்த லெஜிஸ்லேச்சர் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட்டால் கட்டியிருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ட்ராங் பில்டிங். ஸோ இந்த ஒரு பூந்தோட்டம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஒகேனக்கல் நாங்கள் போனோம். ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரதி சமையல் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.